காலையில் சந்தித்தோம். இப்போ மதியம் மணி வந்து 12:15. ஓகேவா? அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீ எதனா வாங்கி சமைக்கலான்னு பார்த்தேன். எறா வாங்கினேன். வாங்க, எறா தொக்கு கிட்ட பாருங்க. எறா தொக்குனா நல்லா வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு இதை பாருங்க. தெரியுதா? நல்லா வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு எறாவை நல்லா பொடி எறா தான், நல்லா 2 அரிஞ்சிட்டேன். அரிஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கின்னு அது கூட ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு பொடியாக அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தொக்கா வச்சுன்னா செமையாக இருக்கும். அடுத்தது நீ சொன்னால மீன், அது மீதி மீன் இருக்கிற மீனை வறுத்தாச்சு. அப்புறம் முட்டை, சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வச்சா சொன்னால அது வேறு இருக்குது. அதனால் அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. அப்புறம் சாதம் நடாது குழம்புல வச்சா சாதம் வைக்கலான்னு கேட்கக்கூடாது. சாதம் வேலை முடிஞ்சது. சரிங்களா? மிஷினில் துணி போட்டேன்னா மிஷினில் துணி போட்டு மிச்சம். இப்போ அடுத்தது வாங்க காட்டுறேன். கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு, மிஷினில் துணி போட்டு முடிஞ்சிச்சு சொன்னேன்னா மறுபடியும் இதான் பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் அடுத்தது. கொஞ்சம் துணி கையில் துவைக்க வேண்டிய துணி கையில் துவைக்கணும். சமையல் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது அந்த வேலை தான். சரி, பாய். எல்லோரும் மதிய சாப்பாடு சாப்பிடுங்க. எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட வரீங்களா? வாங்க, எங்கள் வீட்டில் எறா தொக்கு, முட்டை, மீன், சாதம், சின்ன வெங்காயம் போட்டால் காரக்குழம்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வைக்கல, நேற்று வச்சது. சரியா? பாய்.